திருமணத்தை குறித்து மெட்டஃபர் சொல்றாங்க. என்னன்னா, இருவரும் ஒரே மாம்சமானார்கள். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டஃபர். ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு படத்தை உபயோகப்படுத்துகிற முறை. இப்போ ஏன் அதை அப்படி சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல கணவன் மனைவி எப்படி பார்த்தாங்க? அந்த காலத்துல மட்டும், இன்னைக்கு கூட கணவன் வந்து தோட்டக்காரனும் மனைவி வந்து தோட்டம். இதுதான் விஷயம். அதனாலதான் ஒரு தோட்டக்காரனுக்கு எத்தனை தோட்டம் வேணா இருக்கலாம், ஆனா ஒரு தோட்டத்துக்கு 2 தோட்டக்காரர் இருக்கக்கூடாது. புரிஞ்சவங்க பாக்கியவான்கள், புரியாதவங்க ஒரு கார்டனுக்கு 2 கார்டனர் இருக்க முடியாது, ஆனா ஒரு கார்டனருக்கு எத்தனை கார்டன் வேணா என்ன பண்ணலாம், சொந்தமா இருக்கலாம். சோ ஒரு கார்டன் கனி கொடுக்கல, ஒரு கார்டன்ல விளையவே இல்லை, அது நன்சையும் இல்லை புன்சையும் இல்லைன்னா, இவர் அதை புன் செஞ்சுட்டு வேற நன்சை நிலமா உன்னை தேடி என்ன பண்ணுவாரு, விதைக்க பார்ப்பார். விளங்கிச்சா? அந்த கான்செப்ட் இன்னும் நம்ம ஆம்பளைங்களுக்குள்ள இருக்குது. அந்த வெளி உள்ள கலாச்சாரம் அப்படி இருக்குது, தோட்டம். அதனால ஆம்பளைங்க வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதை நெகேட் பண்றதுக்காக, அப்படி இல்லை, ஆணும் பெண்ணும் என்னது ஒரே மாம்சம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் பைபிள் வந்து என்ன பண்ணுது, இதை சொல்லுது. நீங்க 2 பேரும் ஒட்டிட்டீங்க, இனி என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னா பெண்கள் வந்து அந்த காலத்துல பொருளா தான் பார்க்கப்பட்டாங்க, ஒரு ஒரு ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மைங்க மாதிரி. ஒரு ராஜா ஏன் நிறைய பேரை கல்யாணம் பண்றாரு? அவருக்கு வந்து நிறைய பெண்களோட கூட உறவு கொள்ளணும் அப்படின்னு இன்னைக்கு சில பேர் யோசிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் கிடையாது. சில பேரெல்லாம் கல்யாணம் பண்ணி பாருங்க, எஸ்தரை 6 மாசம் குளிப்பாட்டி ஸ்னோ போட்டு அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி இன்னும் அவர் எஸ்தரை அழைக்காமல் இருந்தான். என்னையா இது, ஏன்டா கல்யாணம் பண்ண? ஏன்னா கல்யாணம் பண்றது அது கிடையாது. நம்ம தான் அப்படி யோசிக்கிறோம், அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வேற நாட்டு ராஜாவோட சண்டை போடக்கூடாதுன்னா உடனே ஓகே கொண்டு வா அப்படின்ட்டு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி. அது மாத்திரம் இல்லாம, நான் ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது சாராளை பத்தி படிச்சுட்டு இருந்தேன். சாராள் எப்படி இருந்தாலாம், சௌந்தரியம் உள்ளவளா இருந்தாலும் போட்டு, சௌந்தரியம் என்னடா இது, 90 வயசு கிழவி அப்படின்னா சௌந்தரியம் அப்படின்னு பார்த்தா, அது ராஜாவுக்கு எவ்வளவு பேர் கிடைப்பாங்க, 90 வயசு பாட்டி ஏன் அவர் தூக்கிட்டு போனோம் அப்படின்ட்டு தேடினா, சௌந்தரியம்னா வெள்ளத்தோல் போல் இருக்கு. அதாவது அந்த நாட்டில் இல்லாத கலர் இந்த அம்மா. அந்த மாதிரி இந்த நாட்டு ராஜா எல்லா நாட்டு காயினையும் கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு நாட்டு ராஜானா எல்லா நாட்டுல இருந்து பொம்பளைங்களை கொண்டு வந்து வைக்கிறது. அது இந்த லேடி இல்லாம இருந்திருக்கு, இந்த நாட்டு லேடி இல்லாம இருந்திருக்கு, அதனால பிடிச்சி கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி மைண்ட் செட்ல இருந்து மாத்துறது தான் பைபிளுடைய முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மனிதனுடைய கலாச்சாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்கானது, அவனுடைய ட்ரெடிஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்ட்டு. நோவா பேழைக்குள்ள போகும்போது பைபிள் இப்படி எழுதியிருக்குது, நோவாவும் அவன் குமாரரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள், பின்பு நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மனைவியும் உட்பிரவேசித்தார்கள். யார்? நோவா. பின்னால யாரு? வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனா போட்டோம், நம்ம தப்பிச்சுக்கலாம் வந்துட்டானுங்க போல் இருக்கு. பொம்பளைங்க பின்னால வர்றாங்க, ஆம்பளைங்க என்ன பண்ணிட்டாங்க, முன்னால போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் உள்ள போய் வெளியே அனுப்பும் போது சொல்றார் எப்படி வெளியே வரணும்ட்டு. நோவாட்ட பார்த்து சொல்றார், நோவா நீயும் உன் மனைவியும் முதலாவது வெளியே வாங்க, பின்பு உன் குமாரரும் அவன் மனைவியும் வெளியே வரட்டும் அப்படியே சொல்றார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அவங்க வெளியே வர்றாங்க. எப்படி தெரியுமா வெளியே வர்றாங்க? நோவாவும் அவன் குமாரரும் முதலாவது வெளியே வந்தார்கள், பின்பு நோவாவின் மனைவியும் அவன். ஆண்டவர் நினைச்சா கூட மாத்த முடியல. அததான் இயேசு சொன்னாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள். அது இங்கிலீஷ்ல ட்ரெடிஷன் தேவனுடைய வார்த்தையை பவர்லெஸ்ஸா மாத்துதுன்னு போட்டிருக்கு. ட்ரெடிஷனுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. அந்த ட்ரெடிஷனை தான் கேள்வி கேட்கும்படியாக ஆண்டவர் சொல்கிறார்.